Mes chers élèves, mes chers abonnés et mes chers spectateurs, bonjour à tous, comment allez-vous? Aujourd'hui dans ce cours, vous allez apprendre l'adjectif possessif. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூர்த்த ஃப்ரான்ஸில் l'adjectif possessif அதாவது உடைமை உரிச்சுக்களை பற்றி பார்க்கலாம். L'adjectif possessif indique à qui appartient la personne, l'animal ou la chose. L'adjectif possessif, comme l'article, est toujours placé avant le nom. அதாவது உடைமை உரிச்சொற்கள் ஒரு நபரையோ விலங்கையோ அல்லது பொருளையோ யாருக்கு சொந்தமானது என்பதை குறிக்கும். அதே சமயம் இந்த உடைமை உரிச்சொற்கள் எப்போதுமே பேச்சொற்கு முன்னாலும் வைக்கப்படும். இந்த உடைமை உரிச்சொற்களுக்கு பாருங்கள், இதை ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லுவாங்கன்னா, என்னுடைய என்பதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆண்பால் ஒருமைக்கு மோ என்றும் பெண்பால் ஒருமைக்கு மா என்றும் பன்மைக்கு மே என்றும் கூறுவார்கள். அதே போல் தோந்தா அதாவது உன்னுடைய அதை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, ஆண்பால் ஒருமைக்கு தோ என்றும் பெண்பால் ஒருமைக்கு தா என்றும் பன்மைக்கு தே என்றும் பயன்படுத்துவார்கள். அவனுடைய அவளுடைய அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆண்பால் ஒருமைக்கு சோ, பெண்பால் ஒருமைக்கு சா, பன்மைக்கு சே. அதே போல் எங்களது அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆண்பால் ஒருமைக்கு நோத்ரு, பெண்பால் ஒருமைக்கு நோத்ரு, அதே பன்மைக்கு நோ. மரியாதை நிமித்தமாக அதாவது நம்மை விட பெரியவர்களுக்கு உங்களுடைய என்று எப்படி சொல்லணும்னா ஓத்ரு, ஆண்பால் ஒருமைக்கு ஓத்ரு, பெண்பால் ஒருமைக்கு ஓத்ரு, பன்மைக்கு ஓ. அதே போல் அவர்கள் அதை எப்படி சொல்லுவோன்னா இல்லை, ஆண்பால் ஒருமைக்கு இல்லை, பெண்பால் ஒருமைக்கு இல்லை, அவர்களுடைய என்பதை இல்லை எஸ் சேர்த்துக்கணும். உடைமை உரிச்சொற்கள் அனைத்துமே ஆர்டிகல் போல தான். நம்ம ஆர்டிகல் ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தோம், ஆர்டிகல் டெஃபினி அண்ட் டெஃபினி பற்றி சொல்லிட்டு. ஸோ அதே போல் நவுனுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. இதை பற்றி விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மோ என்பது எனது என்பதை குறிக்கும். இது ஆண்பால் பேச்சொலுக்கு முன்னாடி பயன்படுத்தணும். மா என்பது எனது என்பதை குறிக்கும். இதை பெண்பால் பேச்சொலுக்கு முன்னாடி பயன்படுத்தணும். இதில் எக்ஸப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்பால் பேச்சொல் ஒயல் ஆரம்பிச்சதுன்னா, அதாவது ஏஇ ஐஓயு ஆஷ்மொயி அதில் ஆரம்பிச்சதுன்னா, அதுக்கு ஒரு பெண்பாலுக்கு மா என்று தான் பயன்படுத்த வேண்டும். ஆனால் ஒயல் ஆரம்பிக்கும் போது அதுக்கு முன்னாடி மாக்கு பதில் மோ தான் பயன்படுத்தணும். புரியுதுங்களா? இது எக்ஸப்ஷனில். உதாரணத்துக்கு மோ நெக்கோல் இதை பாருங்கள், எக்கோன்றது என்னது? ஃபெமினானவனு. ஃபெமினானவன் தான் என்ன செய்யணும்? மா சேர்க்கணும். ஆனால் நம்ம இங்கே மோ சேர்த்துருக்கோம். எதுக்குன்னா இது ஒயில் ஆரம்பிக்கிறதுனால இதுக்கு முன்னாடி மோ தான் சேர்க்கணும். அடுத்த உதாரணம் தோன் ஒரை, அதாவது உனது காது. இப்போ பாருங்கள், ஒரைன்றது இதுவும் ஃபெமினானவன் தான். ஃபெமினானவன் தான் ஆக்சுவலி தான் சேர்க்கணும். இங்கே தோ சேர்த்துருக்கோம். எதுக்குன்னா இது ஒயில் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அடுத்தது சோவா. சோவான்னா இது ஒரு வகையான வார்த்தை, கழுத்து நீளமாக இருக்கும். அது பெண்பால் பேச்சொல்லாக இருந்தாலும் சாக்கு பதில் சோ என்பதைத்தான் பயன்படுத்த வேண்டும். மோ என்பதை எனது அல்லது என்னுடையது என்று பொருள் கொள்ள வேண்டும். இதை எப்போ பயன்படுத்தணும்னா, ஒரு பெயர்ச்சொல் அதாவது ஒரு நவுன் ஆண்பாலாக இருக்கும்பொழுது அதுக்கு முன் பயன்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு il faudra que je vois mon docteur. மோ டாக்டர், எனது டாக்டர். இது பாருங்கள், டாக்டர் என்பது ஆண்பால் பெயர்ச்சொல். ஸோ ஆண்பால் பேச்சுக்கு முன்னாடி எனது என்பதை மோ என்று பயன்படுத்த வேண்டும். ஜிவு பிரசாந்தரி மோ மரியா, நான் உங்களுக்கு எனது கணவரை அறிமுகம் செய்து வைக்கிறேன். மரி என்பது என்ன? ஆண்பால் பெயர்ச்சொல், ஆண்பால் நவுனு. ஸோ ஆண்பால் நவுனுக்கு முன்னாடி எனது என்பதை எப்படி பயன்படுத்தணும்னா மோ என்று பயன்படுத்த வேண்டும். அடுத்த உதாரணம் ஷக் மத்தா ஜே ப்ராம் பெத்திதேஜ் அனெவ, ஒவ்வொரு காலை 9 மணிக்கு எனது காலை உணவை எடுத்துக்கொள்வேன். பெத்திதேஜ் என்னது? ஸோ ஆண்பால் ஒருமை சொல். ஸோ அதுக்கு முன்னாடி எனது என்பதை மோ என்று பயன்படுத்த வேண்டும். மா என்பதை எனது என்னுடையது என்று பொருள் கொள்ள வேண்டும். இவற்றை ஒரு பெண்பால் ஒருமை சொல் முன் பயன்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு சேமா ஃபாம், சே மா ஃபாம். ஃபாம்னா யார்? பெண்பால் பெயர்ச்சொல். பெண்பால் பெயர்ச்சொலுக்கு முன்னாடி என்னன்னு பயன்படுத்தணும்? எனது மனைவி எப்படி சொல்லணும்னா மா ஃபாம் சொல்லணும். செசோன் லி ஃபோட்டோ த ம ஃபமியா, செசோன் லி ஃபோட்டோ த ம ஃபமியா. ஃபமினா என்னது? பெண்பால் பெயர்ச்சொல். பெண்பால் பெயர்ச்சொல்லாக இருந்தால் என்ன சொல்லணும்? என்ன போடணும்? மா போடணும். ஓகேங்களா? Je t'ai prêté ma voiture avant-hier et tu ne me l'as toujours pas rendue. நேற்று முன்தினம் எனது காரை உனக்கு இரவலாக கொடுத்தேன், நீ எனக்கு இன்னும் திருப்பி தரவில்லை. ஓகேங்களா? இப்போ வத்தியூர்ன்றது என்னது? பெண்பால் பெயர்ச்சொல். எனது வத்தியூர் எப்படி சொல்லுவோம்? மா சொல்லிட்டு பயன்படுத்தணும். ஓகேங்களா? ஸோ மா வத்தியூர். மே என்பதை எனது என்னுடையது என்று பொருள் கொள்ள வேண்டும். இவற்றை பன்மைக்கு முன் பயன்படுத்த வேண்டும். அது ஆண்பாலாக இருந்தாலும் பெண்பாலாக இருந்தாலும் கவலை கிடையாது. பன்மைக்கு புயலுக்கு முன்னாடி பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு செசோ மெஃப்ரேர், செசோ மெஃப்ரேர், இவர்கள் எனது சகோதரர்கள். ஃப்ரேர்னா யார் பாருங்கள்? சகோதரர்கள். எஸ் வருது பார்த்தீங்களா? ஸோ ப்ளூரியல்
இரண்டுக்கும் மேற்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ எனது என்பதை எப்படி ஃப்ரெஞ்சில் சொல்லணும், புரியர்களுக்கு மேன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேங்களா? சிசோ மே ஃப்ரேயா, ஊசோ மே ஷோசியா, ஊசோ மே ஷோசியா, எனது காலணிகள் எங்கே. ஸோ ஷொசியர் வந்து பன்மை. ஸோ பன்மைக்கு முன்னாடி எனது என்பதை எப்படி பயன்படுத்தணும், மே சொல்லிட்டு பயன்படுத்தணும். ஓகேங்களா? ஊசோ மே ஷோசியா, இசோ மிஸ் ஆஃபான், இசோ மிஸ் ஆஃபான், இவர்கள் எனது பிள்ளைகள். பிள்ளைகள் பன்மைக்கு எஸ் சேர்க்கணும், பிள்ளைகள். ஸோ பன்மையாக இருந்தால் என்ன சேர்க்கணும், எனது என்பதுக்கு மே சேர்க்கணும். ஓகேங்களா? toutes les fleurs sont fanées, toutes mes fleurs sont fanées. ஃபனின்னா வாடி போகிறது தான் ஃப்ரெஞ்சில், பூ வாடி போகுதுல்ல, அதுதான் ஃபனின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில். toutes mes fleurs sont fanées, எனது பூக்கள் அனைத்தும் வாடி விட்டன. இப்போ மோ மா மே எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு உதாரணம் பார்க்கலாம். Bonjour, mon nom est Marie, ma mère s'appelle France et mon père Jean. mes parents sont français. இதை பாருங்க. வணக்கம், mon nom est Marie, எனது பெயர் மரி. இப்போ நோன்றது என்ன, ஆண்பால் ஒருமைச்சொல். ஆண்பால் ஒருமைச்சொல் சொல்லுக்கு எனது என்பதை எப்படி கொடுக்கணும், மோன்னு சொல்லிட்டு போடணும். ஓகேவா? mon nom est Marie, ma mère பெண்பால் ஒருமைச்சொல். பெண்பால் ஒருமைச்சொல்லுக்கு முன்னாடி என்ன போடணும், மா சேர்க்கணும். s'appelle France et mon père Jean. பேர் என்பது யார், பெண்பால் ஆண்பால் ஒருமைச்சொல் பாதம். ஆண்பால் ஒருமைச்சொல்லாக இருந்தால் அதுக்கு முன்னாடி என்ன சேர்க்கணும், மோ சேர்க்கணும். ஓகேங்களா? மே பாரம் எனது பெற்றோர்கள், சோன் ஃப்ரான்சே எனது பெற்றோர்கள் பிரெஞ்சுக்காரர்கள். ஸோ பன்மைக்கு மே சேர்க்கணும். ஓகேங்களா? மே பாரம் சோன் ஃப்ரான்சே. உனது உன்னுடையது என்பதை தோ என்று பயன்படுத்த வேண்டும். இதை வந்து ஆண்பால் ஒருமைக்கு முன் பயன்படுத்த வேண்டும். அதே சமயம் பெண்பால் ஒருமை ஒயல ஆரம்பிச்சதுன்னா, அதாவது ஏஇ ஐஓயு ஆஷ்மொழி இருக்குல்ல, பெண்பால் ஒருமை இந்த லெட்டர்ஸ் ஆரம்பித்தா அதுக்கு முன்னாடியும் பயன்படுத்தணும். அது பெண்பாலாக இருந்தாலும் அதுக்கு முன்பு தோ என்று தான் பயன்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு சேத்தோனமி, சேத்தோனமி. இதை பாருங்கள், அமி யூவில் முடியுது. அது ஆக்சுவலி வந்து அது பெண்பால். ஸோ அது ஒயில், அதாவது லெட்டர் ஒயில் ஆரம்பிக்கிறதுனால அதுக்கு முன்னாடி தோன் தான் சேர்க்கணும். ஆக்சுவலி பெண்பாலுக்கு தா பயன்படுத்துவோம். ஆனால் இது வந்து இந்த மோ வந்து ஒயில் ஆரம்பிக்கிறதுனால தோ நம்பி தான் சொல்லணும். ஓகே? இவர் உனது தோழி. கேலிய தோணும், கேலிய தோணும். நோ என்பது ஆண்பால் ஒற்றைச்சொல். ஸோ அதுக்கு முன்னாடி தோ என்பதை பயன்படுத்த வேண்டும். கேலிய தோணும், உனது பெயர் என்ன. change-toi, la couleur de ton costume ne convient pas à cette cérémonie. செரமோனினா விழாவை தான் செரமோனி சொல்லுவாங்க. உன்னது உடையை மாற்று. la couleur de ton costume, உனது கோட்டோட கலர் வந்து இந்த செரமோனிக்கு ஏற்றதாக இல்லை. ஸோ கொஸ்டியூம்ன்றது என்ன, ஆண்பால் ஒருமை. ஆண்பால் ஒருமையாக இருந்தால் உனது என்பதற்கு தோ என்று பயன்படுத்த வேண்டும். ஸோ ton costume. தா என்பதை உனது உன்னுடையது என்று பொருள் கொள்ள வேண்டும். இவற்றை பெண்பால் பேச்சொலுக்கு முன் பயன்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு as-tu trouvé ta chemise pour t'habiller, as-tu trouvé ta chemise pour t'habiller, நீ உனது உடையை, உனது சட்டையை கண்டுபிடித்து விட்டாயா உடுத்துவதற்கு. பாருங்க, தா ஷமீஸ், ஷமீஸ் என்ன, பெண்பால் ஒருமை, பெண்பால் பெயர்ச்சொல். ஸோ அதுக்கு முன்னாடி உனது ஷமீஸ் என்னது எப்படி சொல்லணும், பெண்பால் பெயர்ச்சொல்லாக இருந்தால் அதுக்கு முன்னாடி தா சேர்க்க வேண்டும். ஓகேங்களா? fais ce que tu veux, il s'agit de ta vie, pas de la mienne. fais ce que tu veux, il s'agit de ta vie, pas de la mienne. நீ விருப்பப்பட்டதை செய், இது உனது வாழ்க்கை, எனது வாழ்க்கை அல்ல. அது பாருங்க, வி என்றது என்ன, வி என்பது பெண்பால் பெயர்ச்சொல். பெண்பால் பெயர்ச்சொல்லாக இருந்தால் உனது என்பதற்கு தா சேர்க்க வேண்டும். ஸோ ta vie. toi et ta sœur et jumelle, toi et ta sœur et jumelle. நீயும் உனது சகோதரம் இரட்டை பிறவிகள். ஓகேவா? ஸோ சேர்னாரு பெண்பால் பெயர்ச்சொல். பெண்பால் பெயர்ச்சொல்லுக்கு உனது என்பதற்கு தா சேர்க்க வேண்டும். ஸோ ta sœur. பெயர்ச்சொல் பன்மையாக இருந்தால் உனது உன்னுடையது என்பதை தே என்று பயன்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு est-ce que tu as bien tes crayons de couleur, est-ce que tu as bien tes crayons de couleur. பாருங்க, உன்னிடம் கலர் பென்சில்கள் உள்ளனவா. க்ரையோன், க்ரையோனா பென்சில், கலர் பென்சில். தே க்ரையோன் த கலர்னா கலர் பென்சில் குறிக்குது. ஸோ க்ரையோன்றது பாருங்கள், எஸ்ஸில் முடியுது. எஸ்ஸில் முடிஞ்சால் அது வந்து பூரியல். ஸோ உன்னுடையது என்பதை பூரியலுக்கு தே என்று பயன்படுத்த வேண்டும். range tes affaires dans ton sac, range tes affaires dans ton sac. உனது பொருட்களை உனது பையில் அடக்கு, உனது பையில் எடுத்து வை. ஓகேங்களா? இப்போ அஃபேர்னா என்னது, பொருட்கள். அது வந்து பன்மை, எஸ்ஸில் முடியுது, அது பன்மை. ஸோ பன்மைக்கு உனது என்பதை எப்படி கொடுக்கணும், தேன்னு சொல்லிட்டு பயன்படுத்தணும். tes affaires. je sais que ta sœur, ton frère et tes parents parlent français. உனது தங்கையும் தம்பியும் பெற்றோர்களும் ஃப்ரெஞ்சு பேசுவார் என்று எனக்கு தெரியும். பாருங்க, சார்ன்றது என்ன, சேர்னா பெண்பால் பெயர்ச்சொல். அதுக்கு முன்னாடி என்ன சேர்க்கணும், உனது தங்கை எப்படி சொல்லணும், தா சேர்க்கணும். ஃப்ரேர்னா யார், ஆண்பால் பெயர்ச்சொல். உனது என்பதை எப்படி சொல்லணும், ஆண்பால் பெயர்ச்சொல்லுக்கு தோ என்று பயன்படுத்த வேண்டும். ஸோ பன்மைக்கு பரம் பாருங்க, எஸ்ஸில் முடியுது. பேரண்ட்ஸுக்கு என்ன பயன்படுத்தணும், தே என்று பயன்படுத்த வேண்டும்.
சோ என்பதை அவனுடைய அப்படி இல்லைன்னா அவளுடைய என்று பொருள் கொள்ள வேண்டும். இந்த சோ என்பதை வந்து நவுனு மஸ்குலினாக இருக்கும்போது அதுக்கு முன்னாடி பயன்படுத்தணும். இது ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பொதுவானது. உதாரணத்துக்கு சி சோஷா, சி சோஷா இது அவனுடைய அல்லது அவளுடைய பூனை. ஓகேங்களா? இப்போ ஷா என்றது ஆண்பால் ஒருமை. ஸோ அதுக்கு முன்னாடி சோ சேர்க்குறோம். இதுவே பெண்பாலாக இருந்தால் பெண் பூனைக்கு ஷாத்துன்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து ஷாத்தா இருந்தால் சே சா ஷாத், சே சா ஷாத். ஓகேங்களா? இது ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பொதுவானது. சே சோன் ப்ராப்ளம், சே சோன் ப்ராப்ளம் இது அவனுடைய அல்லது அவளுடைய பிரச்சனை. ஸோ imperméable est très à la mode. அவனுடைய ரெயின் கோட்டை தான் வந்து imperméableனு சொல்லுவாங்க. அவனது ரெயின் கோட் மிகவும் ஃபேஷனாக உள்ளது. ஸோ imperméable. அவனுடைய அவளுடைய அதுக்கு சா என்பதை பயன்படுத்த வேண்டும். இதை வந்து பெண்பால் பெயர் சொல்லுக்கு முன் பயன்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு சா வத்தியா, வத்தியூர் என்பது என்ன? பெண்பால் பெயர் சொல். ஸோ அதுக்கு முன்னாடி சா சேர்க்கணும். ஓகேங்களா? இது ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பொருந்தும். சி சா வத்தியா இது அவளுடைய கார், அப்படி இல்லைன்னா இது அவனுடைய கார். அடுத்த உதாரணம் பார்ப்போம். சா கோம் நெஃபாஸ் பா கிராண்ட் ஷோஸ், சா கோம் நெஃபாஸ் பா கிராண்ட் ஷோஸ். கோம்னா வந்து ரப்பரை தான் கோம்னு சொல்லுவோம். கோம் என்பது என்ன? பெண்பால். ஸோ பெண்பாலுக்கு அவனது அவளது என்பது எப்படி சொல்லணும்? சா சேர்க்கணும். ஓகேங்களா? ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் சா சேர்க்கணும். சா கோம் நெஃபாஸ் பா கிராண்ட் ஷோஸ் அவனது அல்லதுன்னா அப்படி இல்லைன்னா அவனது அல்லது அவளது கோம் நெஃபாஸ் பா கிராண்ட் ஷோஸ் பெருசாக எதுவும் அழிக்கவில்லை. Sa clé de maison a été perdue dans cette cour. Sa clé de maison a été perdue dans cette cour. அவரது வீட்டு சாவி இந்த பாதையில் தொலைந்து போனது. கிளே என்பது என்ன? பெண்பால் பெயர்ச்சொல். அதுக்கு முன்னாடி அவனது அவளது என்பதற்கு சா என்பதை சேர்க்க வேண்டும். ஸோ சா கிளே. சே என்பதை அவனுடைய அவளுடைய என்று கூறுவதற்கு பயன்படுத்த வேண்டும். இது பன்மைக்கு பயன்படுத்த வேண்டும். ஆண்பாலாக இருந்தாலும் சரி பெண்பாலாக இருந்தாலும் சரி அதை கவலை கொள்ள வேண்டாம். மொத்தத்தில் பன்மைக்கு பயன்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு ரகு அக்கசே சேலுனத், ரகு அக்கசே சேலுனத், ரகு அவனது கண்ணாடியை உடைத்து விட்டான். ses yeux sont bleu profond, ses yeux sont bleu profond. அவனது அல்லது அவளது கண்கள் ஆழமான நீல நிறத்தை கொண்டது. ப்ரொஃபோன்னா ஆழத்தை குறிக்குது. donc bleu profond ஆழமான நீளத்தை கொண்டது. Elle garde ses petits-enfants ce soir. Elle garde ses petits-enfants ce soir. அவள் இன்றிரவு தனது பேரை பிள்ளைகளை கவனித்துக் கொள்கிறாள். ses petits-enfants. ஸோ பன்மைக்கு சே சேர்க்கணும். இப்போ சாவையும் சேவையும் சேர்த்து உதாரணம் பார்ப்போம். Mon frère, sa femme et ses enfants vont souvent à Londres. எனது சகோதரனும் அவனது மனைவியும் பிள்ளைகளும் அடிக்கடி லண்டனுக்கு செல்வார்கள். லோந்தில் தான் ஃப்ரெஞ்சில் வந்து லண்டனில் தான் ஃப்ரெஞ்சில் வந்து லோந்தில் சொல்லுவோம். பாருங்கள், மோ ஃப்ரேர் என்ன? ஆண்பால் ஒருமை சொல் ஆண்பாலாக இருந்தால் அதுக்கு முன்னாடி மோ சேர்க்கணும். எனது சகோதரனும், சா ஃபேம் அவரது மனைவியும், சேஸ் ஆஃபான். ஸோ சேஸ் ஆஃபான் வந்து ஆஃபானது புரியல, அதுக்கு முன்னாடி என்ன சேர்க்கணும்? பன்மையாக இருந்தால் சே சேர்க்கணும். ஓகேங்களா? ஸோ மோ ஃப்ரேர், சா ஃபேம் et ses enfants vont souvent à Londres. நோத்ரு என்பது எங்களுடைய என்று பொருள்படும். இது வந்து பெயர்ச்சொல் ஆண்பாலாக இருந்தாலும் பெண்பாலாக இருந்தாலும் அதற்கு முன் பயன்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு சே நோத்ரு பத்ரோம், சே நோத்ரு பத்ரோம் இவர் எங்களுடைய முதலாளி. இதுவே பத்ரோம் வந்து ஆண்பால். இதுவே பெண்பாலுக்கு எப்படி சொல்லுவோம்? பத்ரோன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இந்த நவுன் வந்து ஆண்பாலாக இருந்தாலும் பெண்பாலாக இருந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். ஆனால் அதற்கு முன்னாடி எங்களுடைய என்று கூறுவதற்கு நோத்ரு என்பதை சேர்க்க வேண்டும். புரியுதுங்களா? இதுவே பெண்பாலுக்கு எப்படி சொல்லுவோம்? சே நோத்ரு பத்ரோன்னு, சே நோத்ரு பத்ரோன்னு. ஆண்பாலுக்கு சே நோத்ரு பத்ரோம், பெண்பாலுக்கு சே நோத்ரு பத்ரோன்னு. Aux enfants sont dans notre jardin, ils arrosent les fleurs. il arrose les fleurs. பாருங்கள், ஊஸ் ஆஃபான்னா இது வந்து பன்மைக்கு பயன்படுத்துவது. ஊன்னா உங்களுடைய பிள்ளைகள். ஸோ தானது ஜாத எங்கள் தோட்டத்தில் இருக்கிறார்கள். il arrose les fleurs அவர்கள் பூக்களுக்கு தண்ணீர் விடுகிறார்கள். ce n'est plus notre maison, ce n'est plus notre maison இது எங்களுடைய வீடு கிடையாது, எங்களுடைய. நோ என்பதை எங்களுடைய என்று பொருள் கொள்ள வேண்டும். இந்த நோவை பெயர்ச்சொல் அதாவது நவுன் வந்து ப்ளூரியலாக இருக்கும்போது பன்மையாக இருக்கும்போது அதுக்கு முன் பயன்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு செசோ நோ பாரம், செசோ நோ பாரம். பாருங்கள், பரம் வந்து பன்மையில் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி எங்களுடைய பெற்றோர்கள்னு சொல்கிறதுக்கு நோ பாரம். செசோ நோ ஸ்டிலோ, ஸ்டிலோ என்றது பன்மை, எஸ் இருக்குது. ஸோ எங்களுடைய பேனாக்கள் என்று சொல்கிறதுக்கு நோ ஸ்டிலோ. nous aimons aller chez nos grands-parents. நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போக விருப்பப்படுகிறோம். பாருங்கள், கிராம் பாரம். ஸோ இது பன்மை. ஸோ எங்களது என்று சொல்கிறதுக்கு நோ கிராம் பாரம். இப்போ நோத்ருக்கும் நோக்கு சேர்த்து ஒரு உதாரணம் பார்ப்போம். நோத்ரு ஓங்கிள்,
notre tante et nos cousins habitent près de chez nous. பாருங்க, இந்த notre என்பதை எங்களது என்று குறிக்கும். ஸோ இதை வந்து பேச்சொல் ஆண்பாளாக இருந்தாலும் சரி பெண்பாளாக இருந்தாலும் சரி அதுக்கு முன் பயன்படுத்தணும். புரியுதா? எங்களது என்று கூறுவதற்கு பாருங்கள், நோத்ரு ஓங்கில் எங்களது மாமாவும், நோத்ரு தாந்து எங்களது அத்தையும், நூ கூசன் அதை பாருங்கள், இது வந்து பூரியல் எஸ்ல முடியுது, அதுக்கு வந்து நோ சேர்க்கணும். நோ கூசன் அபித் பிரேதஷே நூ, அனைவரும் எங்கள் வீட்டிற்கு அருகில் வாழ்கிறார்கள். ஓத்ரு என்பதை உங்களுடைய என்று பொருள் கொள்ள வேண்டும். இதை பெரியவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும். நம்மளோட வயசு பெரியவர்கள் இருக்காங்களே, உங்களுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை பயன்படுத்தணும். இது எங்கெல்லாம் பயன்படுத்தணும்னா பேச்சொல் ஆண்பால் ஒருமைக்கும் பெண்பால் ஒருமைக்கும் பயன்படுத்தணும். பேச்சொல் வந்து ஆண்பாலாக இருக்கும்போது, ஆண்பாலாக இருந்து ஒருமையாக இருக்கும்போதும், பெண்பாலாக இருந்து ஒருமையாக இருக்கும்போதும் அதுக்கு முன் பயன்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு லா போலீஸ் அத்ருவே ஓத்ருஷியா தால் பார்க்க, காவலர்கள் உங்களுடைய நாயை பூங்காவில் கண்டெடுத்தார்கள். பாருங்கள், ஓத்ருஷியா உங்களுடைய, ஷியா பாருங்கள் ஒருமை, ஆண்பால் ஒருமை. தொலைமுவா ஒருத்தர் நிமிட டெலிஃபோன், உங்களுடைய தொலைபேசி எண்ணை கொடுங்கள். ஒருத்தர் நிமிட டெலிஃபோன், உங்கள் தொலைபேசி எண்ணை. கேலே ஒருத்தர் ஒப்பீனியன் சூசி சூஷே, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன. ஓ என்பதை பெயர்ச்சொல் பன்மைக்கு பயன்படுத்த வேண்டும். அதாவது நவுன் இருக்குல்ல, அது வந்து ப்ளூரியலாக இருக்கும்போது அப்போ பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு மாஜே ஓ ரசன், மாஜே ஓ ரசன், உங்கள் திராட்சைகளை சாப்பிடுங்கிறத பாருங்கள், ரசம் வந்து பன்மையில் இருக்குது. ஸோ உங்களது அது வந்து பன்மையில் இருக்கும்போது ஓன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ராஜே ஓ ஷாம்ப்ர, ராஜே ஓ ஷாம்ப்ரனா உங்கள் படுக்கை அறைகளை சரி செய்யுங்கள். பாருங்கள், நிறைய ஷாம்பு இருக்குது. ஓ ஷாம்ப்ரனா உங்களுடைய நிறைய ஷாம்பரை தான் குறிக்கிறது தான் வந்து அப்போ வந்து ஓன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். அது பாருங்கள், இன்னொரு உதாரணம், ராஜே ஓத்ரு ஷாம்ப்ரனா உங்கள் படுக்கை அறை சரி செய்யுங்கள். பாருங்கள், இங்கே வந்து ஒரே ஒரு ஷாம்பர் தான் இருக்குது. ஓ ஷாம்ப்ரனா நிறைய அறையை குறிப்பது, ஓத்ரு ஷாம்ப்ரனா ஒரே ஒரு அறையை குறிக்குது. ஓகேங்களா? ஓத்ருக்கும் ஓவுக்கும் சேர்த்து ஒரு உதாரணம் பார்ப்போம். Bonjour madame Rada, comment allez-vous? Et votre mari et aux enfants. பாருங்கள், வணக்கம் ராதா அவர்களே, நீங்களும் உங்கள் கணவரும் உங்கள் பிள்ளைகளும் எப்படி இருக்கிறார்கள். பாருங்கள், இங்கே உதாரணத்துக்கு பாருங்கள், comment allez-vous et votre mari, votre mariனா உங்களது கணவர், et aux enfants பாருங்கள், enfantன்றது பன்மையில் வருது. ஸோ அதுக்கு முன்னாடி ஓ சேர்க்கணும். பாருங்களேன், aux enfants. leur என்பதை அவர்களை என்று பொருள் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு je ne leur dirai pas la vérité, நான் அவர்களிடம் உண்மையை சொல்ல மாட்டேன். je leur ai interdit de sortir ce soir, je leur ai interdit de sortir ce soir, நான் அவர்களை இன்று இரவு வெளியே செல்வதற்கு தடை விதிக்கிறேன். leur என்பதை அவர்களுடைய என்று பொருள் கொள்ள வேண்டும். இதை பன்மைக்கு பயன்படுத்த வேண்டும். Par exemple, les invités lavent leurs mains avant de manger. Les invités lavent leurs mains avant de manger. விருந்தினர்கள் அவரது கைகளை சாப்பிடும் முன் கழுவார்கள். பாருங்கள், அவர்களது கைகளை leurs mains. அடுத்த உதாரணம், les élèves n'ont pas fait les devoirs. Les élèves n'ont pas fait les devoirs. மாணவர்கள் அவர்களது வீட்டு பாடங்களை செய்யவில்லை. le devoir, அதை பாருங்கள், பன்மைக்கு le devoir எஸ் சேர்க்கணும். devoir வந்து எஸ்ல முடியுது. ஸோ பன்மை, அதுக்கு முன்னாடி le devoir. லருக்கும் உதாரணம் பார்த்துடலாம். Nous voisins sont très gentils, je joue souvent avec les enfants et le chien. எங்கள் பக்கத்து வீட்டிற்காரர்கள் மிகவும் அன்பானவர்கள், நான் அடிக்கடி அவருடைய பிள்ளைகளுடனும் அவருடைய நாயுடனும் விளையாடுவேன். இந்த பாருங்க, je joue souvent avec les enfants et le chien. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Merci, à très bientôt, au revoir.